பாக்கியாவும் செல்வியும் தங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் இறக்குறாங்க. கடைக்குள்ளே போயிட்டு செல்வி சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணி சூப்பராக இருக்குதுக்கா. முன்னாடி பார்த்ததுக்கு கடை இப்போது ரொம்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் அந்த கடைக்கு எழில் அமிர்தா 2 பேரும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே கூப்பிட்றாங்க. எழில் உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. என்ன எழில், நீ மொபைலில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேரில் பார்க்குறதுக்கு பெட்டராகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் கொஞ்சம் கடை சின்னதாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. சின்ன கடையாக இருந்தால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. நீ திரும்ப திரும்ப இதையே சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அமிர்தா பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. அம்மா நாளைக்கு தானே கடை ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போது நாளையிலேருந்து நானும் உங்கள் கூட கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அமிர்தா கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு டைரக்டரோட அம்மா இட்லி கடை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு என் மேலே கோபம். இப்போது டைரக்டரோட ஒய்ஃபும் இட்லி கடைக்கு வந்தாச்சு அப்படின்னா எழில் எப்படி தாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா நீங்கள் ஏமா இப்படி பேசுகிறீங்க? என்னை பிரித்து பேசாதீங்க. நான் என்ன உங்களுக்கு எதிரியா? நீங்கள் எவ்வளோ சின்ன கடையில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி நீங்கள் கடை வச்சு நடத்துகிறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. சரிம்மா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு நான் வாங்கி தரலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம். நீ இந்த சின்ன கடை வச்சு நடத்துகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற பற்றியா, அதை மட்டும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் எதுவுமே இனிமேல் பேச மாட்டேன். ஆனாலும் ஒரு சின்ன கிஃப்டாவது உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எழில். பாக்கியா யோசித்து பார்த்துட்டு, ஒரு நேம் போர்டு மட்டும் எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேம்மா, நல்ல பெரிய நேம் போர்டே வாங்கி தரேன். என்ன பேருமா, ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. இல்லைடா, இந்த முறை ரெஸ்டாரண்ட் பேரை மாற்றலான் இருக்கேன். பாக்கியலட்சுமி மிஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு எழில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. செல்வியும் அக்கா சூப்பர்க்கா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.